என் அன்பு குழந்தையே, பல ஏமாற்றங்களால் நான் கைவிடப்பட்டேன். என்னை கரையேற்றுங்கள் அப்பா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் துளிர்விடும். கவலைப்படாமல் இரு. உன்னை கரையேற்றத்தானே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். சோதனைகள் தான் வாழ்க்கை முழுவதும் இருக்கின்றது. இந்த சோதனைகள் எல்லாம் எப்போது அப்பா தீர்ந்துவிடும் என்று கேட்கின்றாயா? நிச்சயமாக ஒவ்வொரு சோதனைக்கு பின்னும் இறைவன் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உனக்காக வைத்திருப்பார். அத்தனை சோதனைகள் முடிந்த பிறகும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயம் தருவார். இப்பொழுது அந்த சோதனைகளைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய். சர்வ நிச்சயமாக மகிழ்ச்சியான நல்ல வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனநிலை தெளிவான நீரோடையை போலத்தான் இருக்கின்றது. உன்னுடைய மனதில் அனைத்து வழிகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு யதார்த்த நிலையில் தான் நீ இருக்கின்றாய். நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை, ஆனால் எனக்கான ஒரு நல்ல பாதையில் என்னுடைய அப்பா என்னை வழிநடத்தி செல்கின்றார் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். என்னை காயப்படுத்தி என்னை முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அவர்கள் முன்னிலையில் நான் எப்படி தைரியமாக நடக்க வேண்டும், அவர்களை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று என்னுடைய அப்பா சொன்ன வழிகளில் நான் நிச்சயமாக நடைபோடுவேன் என்று உனக்குள்ளே நீ சபதம் எடுத்துக் கொண்டிருக்கின்றாய். அனைத்தையும் என்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. எதிர்மறையான சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு கலங்கிக் கொண்டிருந்த நீ இப்பொழுதெல்லாம் எது வந்தாலும் சவாலாக துணிந்து அதை எதிர்கொண்டு நடக்கின்றாய். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உன்னுள் நடந்த இந்த மாற்றம் எனக்கு பெருமையை அளிக்கின்றது. நீ என்மேல் கொண்ட இந்த விசுவாசத்திற்கு நான் கைமாறு செய்ய வேண்டாமா? என் கண்மணியே, உன்னை தயார்படுத்திக் கொள். என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லாத மகிழ்ச்சியை நீ அடையப் போகின்றாய். என்னுடைய காலடி படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றாய். இதுவரை இல்லாத பெரு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. நீ விரும்பிய அனைத்தும் கிடைக்கப் போகின்றது. நீ விரும்பிய நல்வாழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் துளிர்க்கப் போகின்றது. ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்த உன்னுடைய வாழ்வு இனி சந்தோஷமும் ஆர்ப்பரிப்புகளும் ஆனந்தமாக நிறையப் போகின்றது. கவலைகள் அனைத்தையும் மறந்துவிடு குழந்தையே. உன்னுடைய அப்பா நான் உன்னுடனே இருக்கின்றேன். உனக்கான நல்லவற்றையை செய்து கொடுக்கவே நான் இருக்கின்றேன். எனவே நம்பிக்கையோடு போராடு. நிச்சயம் உனக்கு ஜெயம் கிட்டும். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஒரு அற்புத செய்தி உன் மனம் மகிழும்படியாகவே இன்று வந்துள்ளது. என்ன, ஒன்றும் புரியவில்லையா? இல்லை, எப்பொழுது போல் இன்றும் சொல்கிறீர்கள் என்று சலிப்புடன் பார்க்கின்றாயா? செல்லமே, என்னை நம்புகிறாய் அல்லவா? நான் சொல்வது நிஜம். என்னை நம்பு. உன் வாழ்வில் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்லப் போகின்றாய். எத்தனை போராட்டம், வலி, ரணம், துரோகங்களை இதுவரை நீ சந்தித்திருக்கின்றாய். இது எல்லாம் மாறி உன் வாழ்க்கை இனி சந்தோஷமாக மாறப்போகின்றது. அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகின்றாய் என்றுதான் சொல்ல வேண்டும். என் அன்பு குழந்தையே, நான் இப்பொழுது சொல்வதை கவனமாக கேட்டு கடைபிடித்து வா. நிச்சயம் உன் வாழ்வில் நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். அதில் முதலாவதாக பிறர் முடிவுகளை அப்படியே ஏற்காதே. அதில் நன்மை தீமைகளை ஆராய பழகு. அதில் கேள்விகளை எழுப்ப பழகு. கடந்த காலத்தில் நீ செய்த தவறை மறந்துவிட்டு அந்த தவறு கற்றுத்தந்த பாடங்களை நினைவில் வை. உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு. இவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார் என்று உன் முடிவை மாற்றிக்கொள்ளாதே. ஒரு இலக்கை நீ அடைய விரும்பினால் என்ன தடைகள் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் நீ மன சஞ்சலம் அடையாமல் ஒரே நேர்கோட்டில் அந்த இலக்கை நான் அடைந்தே தீருவேன் என்று நம்பிக்கையோடு செயல்படு. வெற்றி நிச்சயம். எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும்
தப்பிக்க நினைக்காதே. அந்த பிரச்சனைகளை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அதற்கான தீர்வை காண பழகு. உனது இலக்கை அடைவதற்கான முயற்சிகளிலிருந்து என்றும் விலகாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நீ செய்யும் தவறுகளுக்கு என்றும் காரணமோ சாக்கோ சொல்லாதே. செய்த தவறை உணர்ந்து அதனை சரி செய்ய கற்றுக்கொள். நடந்து முடிந்த கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதையும் வராத எதிர்காலத்தை நினைத்து புலம்புவதையும் விட்டுவிட்டு இந்த நிமிடம் இக்கணம் நிகழ்காலத்தை நினைத்து பெருமை கொள். இதுவரை நீ சந்தித்த கஷ்டம், தோல்வி, விரக்தி, சோகம் என எதிர்மறையான விஷயங்களை மறந்துவிட்டு அதற்கிடையில் கிடைத்த நல்ல சந்தோஷமான நினைவுகளை நினைத்து சந்தோஷமாக இரு. என் செல்லமே, நான் கூறிய அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றி வா. நிச்சயம் உன் வாழ்வில் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்வாய். என்னை நம்பி என் மேல் முழு பாரத்தையும் சுமத்தி நீ நிம்மதியாய் உன் கடமைகளை சீரும் சிறப்புமாக செய்து வா. சர்வ நிச்சயமாக அனைவரும் பார்த்து வியக்கும் அளவிற்கு உன் வாழ்வு நிச்சயம் மாறும். உன்னை எட்டாத உயரத்திற்கு நான் உன்னை அழைத்துச் செல்வேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மை இழிவாக நினைப்பவர்களையும் நம்மிடம் குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட வேண்டும். எந்த கருணையும் காட்ட தேவையில்லை. உனக்கான சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. அம்மா தன் பிள்ளைகளை கண்டித்து நடப்பது போல, அப்பா உன்னை கண்டித்து நடப்பதை போல உன் அப்பாவாகிய நானும் நான் நேசிப்பவர்களை கண்டித்து வளர்ப்பேன். இதனை நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக் கொள்வேன். என் பிள்ளையான பின்பு நீ எதற்கும் பயப்படாமல் இருப்பாய். எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் நீ சந்தோஷமாக இரு. நான் உன்னோடே இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கப் போகின்றாய். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே. அது உன் பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல கஷ்டங்களையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு. நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் பிள்ளையான நீ பலம் கொண்டு திடமான மனதுடன் இருக்க வேண்டும். நான் உன்னோடு இருக்கும்போது பயம் உன்னை ஆட்கொள்ள விடுவேனா? உன்னை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். நீ எதற்கும் பயப்படாதே. எப்பொழுதும் என் கை உன்னை காக்கும். உன் வாழ்க்கையில் நீ மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்கச் செய்வேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எவருக்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். உன் துன்பங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. நான் இருக்கின்றேன். உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். உன் பயத்தை தூக்கி எறிந்து என் கரங்களை பற்றிக்கொள். நான் உன்னை வழி நடத்துவேன். இப்போது இந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாதே. உன் சூழ்நிலையை உனக்கு சாதகமாக நான் மாற்றப் போகின்றேன். நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும்